காலை பொழுதுங்கிறது ரொம்ப அற்புதமான பொழுது. நிறைய நம்ம மனசு நல்ல ஓய்வு, நீண்ட நேரம் ஓய்வெடுத்து விட்டு நம்ம அந்த நீண்ட நேரம் ஓய்வெடுத்து விட்டு கண் விழிக்கின்ற அந்த காலை பொழுது இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான பொழுது. அந்த அற்புதமான பொழுதில் நம்ம நல்லா பயன்படுத்தணும். நம்ம 6 மணிக்கு எந்திக்கிறதை விட ஒரு 4 மணிக்கு எந்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு மின் விளக்குகள் இருக்கிறது. அதனால் நம்ம காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நமது வேலைகளை படிக்கலாம் அல்லது எழுதலாம். இந்த மாதிரி அலுவலக வேலைகளோ ஏதோ ஒன்று படிக்கிறதோ, பொதுவாக வீட்டில் இருந்துக்கிட்டு அலுவலக வேலைகளை செய்யக்கூடாது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட நடைமுறைகள் கொண்டது. அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் இந்த உலகம் போகிற போக்கில் நம்ம போகத்தான் வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அலுவலகத்தில் வைத்து மட்டும்தான் அலுவலக வேலைகள் செய்ய வேண்டும். வீட்டில் விட்டால் வீட்டில் உள்ள வேலைகளை தான் நம்ம செய்யணும். வீட்டில் உள்ள வேலைகளை செய்து முடித்து விட்டு இப்போ காலையில் 4 மணிக்கு உட்காந்து நம்ம புத்தகம் படிக்கலாம் அல்லது புத்தகம் எழுதலாம். இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு நீ ஒரு தேர்வுக்கு படிக்கலாம். பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்தால், கல்லூரியில் படிப்பவர்களாக இருந்தால் தேர்வுக்கு படிக்கலாம். இதுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப அற்புதமான பொழுது, அமைதியான பொழுது, பரபரப்பும் ஆரவாரமும் இல்லாத ஒரு அமைதியான பொழுது. மனசில் நல்லா பதியும். நிறைய நீண்ட நேரம் ஓய்வு எடுத்துருக்குறோம், நைட்டு நல்லா தூங்கியிருக்கிறோம். அதன் பிறகு எழுந்து ஒரு காலையில் 4 மணிலேருந்து, ஏன்னா 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு காலைல 6 மணிக்கு எந்திரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் நம்ம வேலைக்கு கிளம்புறதுக்கு தான் வசதியாக இருக்கும். பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் அல்லது கல்லூரிக்கு போகிறதுக்கும் தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். பரபரப்பாகிடும். காலைல 6 மணிக்குன்னா மக்கள் எல்லாம் விழித்து கொள்வார்கள். இங்கே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அலுவலகத்துக்கு போகிறதுக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ கல்லூரிக்கு போகிறதுக்கோ தான் நமக்கு அந்த நேரம் சரியாக இருக்கும். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம், ஒரு அது காலையில் நமக்கு கிடைக்கும். காலை நேரங்கிறது ஒரு அபூர்வமானது. ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த நேரத்தை நீங்கள் கிடைக்க முடியும். எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் எல்லாருமே காலைல 4 மணிக்கு எந்திக்கிறது கஷ்டமே, ரொம்ப ஈஸி கிடையாது. காலைல 4 மணிக்கு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அந்த நேரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திக்கணும். அந்த நேரத்தின் அருமையை உணர்ந்து கஷ்டப்பட்டு 4 மணிக்கு எந்திரிச்சாதான் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் நமக்கு என்ன பண்ணலாம். காலையில் நம்முடைய தனிப்பட்ட வேலைகள் எதாக இருந்தால் படிக்கிறது, எழுதுறது, தேர்வுக்கு தயாராகுவது, இப்படி நிறைய வேலைகளை இந்த 2 மணி நேரத்தில் செய்யலாம். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதன் பிறகு அதன் பிறகு நம்ம உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து நம்ம அலுவலகத்துக்கு கிளம்புறதோ அது வசதி, அதுக்கு போதுமானது. நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் அலுவலகத்துக்கு போகிறது உங்கள் வேலைக்கு கிளம்புறது தான் வேலையாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்குமே தவிர 6 மணிக்கு எழுந்திரிச்சி நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் தயாராகுவீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அந்த காலை நேரம், அற்புதமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். காலையில் 6 மணிக்கும் நல்ல நேரம் தான், நல்ல அற்புதமான நேரம். காலையில் 6 மணி கூட, அப்போ கூட நல்லா மனசில் நல்லா பதியும் தான். இருந்தாலும் அந்த நேரத்தை நமக்கு பயன்படுத்த முடியாது. அலுவலகத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம அவசரமாக புறப்பட்டுருப்போம், அல்லது பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகிறதுக்கு தான் நம்ம அவசரமாக புறப்பட்டுருப்போம். அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் நாம் அமைதியான அந்த காலை பொழுதை பயன்படுத்த 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டா ரொம்ப நல்லது. ஒரு 2 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு நிறைய செயல்களை செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தோட அருமை தெரியணும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, எழுந்திரிச்சு காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம், 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே வருகிறோம். அது எப்போதுமே இருந்துட்டால் ரொம்ப நல்லது. அப்போ இந்த மைண்ட் செட் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோன்னா அதுக்கு நம்ம மனநிலை அமைய வேண்டும். அந்த மனநிலையை தவற விட்டுறக்கூடாது. காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு மனநிலை அமைய வேண்டும். ரொம்ப அபூர்வமாக நம்ம கஷ்டப்பட்டு அந்த மனநிலையை நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த செட் பண்ணால் மட்டும்தான் அந்த காலைல 4 மணிக்கு எந்திக்கிற அந்த வழக்கம் நமக்கு வரும். அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு நாள் சரி இன்றைக்கி மட்டும் நம்ம 6 மணிக்கு எந்திக்கலாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே 6 மணிக்கு எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது நீங்கள் ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் திரும்பவும் வராது. நீங்கள் நினச்ச நேரத்துக்கெல்லாம் உங்கள் மனது நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் அது செயல்படாது. அதனால் காலைல 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு நம்ம மனதை செட் பண்ணணும். செட் பண்ணால் தான் அந்த நம்பிக்கை, அது காலைல 4 மணிக்கு எந்திக்கிறது, அந்த நம்பிக்கைக்கு மனசு வந்துருச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டால் தான் தினமும் அதை கடைபிடிக்கணும். தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஒரு நாள் தவறாமல் தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்போ தான் அதை கடைபிடிக்கவும் முடியும்.
ஒரு நாள் 4 நாள் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்புறம் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்படி அப்புறம் திரும்பவும் 4 மணிக்கு எந்திரிக்கலான்னு போனால் அது வராது. அதனால் வந்து சில நடைமுறைகள் அப்படி தான். எதையும் தொடர்ந்து கடைபிடித்தால்தான், தொடர்ந்து மாறாமல் உறுதியாக கடைபிடித்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளால் கடைபிடிக்க முடியும். அதனால் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னா, உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, உடம்புல வலி இருக்கணும். அப்போ தான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். இன்னொன்று எல்லோரும் நினைப்பாங்க, ஏன் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது, காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சா நல்லாயிருக்குமே, நிறைய வேலைகளை செய்யலாமே அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் அது முடியறதில்ல. ஆனால் ஏன் முடியறதில்ல? ஆனால் அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. காலைல 4 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கும் போது, ஐயோ 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க நினச்சி வருத்தப்படுவாங்க. சரி, நாளையில இருந்தாவது அந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவங்களால வந்து முடியாது. அந்த நேரம் வந்து ஒரு 4 மணிக்கு நல்லா 4 மணிக்கு நல்லா தூங்கும்போது அந்த தூக்கம்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அந்த அற்புதமான தூக்கம், அதை போய் நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. அது மாதிரி அப்புறம் பார்த்தா புத்தாண்டு வந்தால் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, உறுதிமொழிகள்லாம் எடுப்பாங்க. இந்த வருடத்துலேருந்து நியூ இயர் 1லேருந்து நான் வந்து காலைல 4 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் எதுவுமே பெரும்பாலும் நடைமுறைக்கு வர்றதில்லை, அவங்களால பின்பற்ற முடிவதில்லை. அதனால் பின்பற்ற முடியும்னா ரொம்ப அற்புதமான எளிதான ஒரு வழிமுறை இருக்கிறது. யாராக இருந்தாலும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல உடலில் வலி ஏற்படுகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்து விட்டால் நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறது கேட்கும். உடம்புல வலி இருந்தால் தான், உடம்புக்கு வலியை கொடுங்க. வலி அதாவது அடித்தா சொன்னபடி கேட்பாங்க, அப்படி தானே? அடிக்க பயந்து சொல்கிறத கேட்குறவங்க இருக்காங்கல்ல. ஏன்னா அடித்தா வலிச்சாக்கா சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நாம் வலியை கொடுக்க வேண்டும். அதுக்கு வலிக்கவே கூடாது. நம்ம செல்லம் கொடுத்து அதை பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நாம் சொல்கிறத அது கேட்காது, அது சொல்கிறது தான் நாம் கேட்கணும். அப்போ நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும், தினமும் ஓடணும், நடைப்பயிற்சி செய்யணும். உடம்புல வந்து ஒரு வலி இருக்கணும், வலியோட இரவு படுத்து தூங்கணும். அப்போ தான் வந்து காலையில் எழுந்திருக்கணும்னு நாம் சொன்னால் அதுக்கு உடனே கேட்கும். ஏன்னா நம்ம அதுக்கு வலியை கொடுத்து வைத்திருக்கிறோம், வலியை கொடுத்து கொண்டு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். வலியை கொடுத்து தான் நமக்கு சாதகமாக அதை பழக்கப்படுத்த வேண்டும். இந்த உடலை வந்து அந்த உடலுக்கு வலியை கொடுத்து நமக்கு சாதகமாக அதை பழக்கப்படுத்த வேண்டும். அப்போ தான் நாம் சொன்னால் அது கேட்கும். ரொம்ப எளிதான வழிமுறைங்க, எளிதான ஒரு புரிதல். என்னென்னாக்கா, நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. 1 மணி நேரம் தினமும் விளையாடுங்க. அப்புறம் 2 மணி நேரம் உடற்பயிற்சி, காலையில் 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி. ரொம்ப சிறப்பான பயிற்சி ஓட்டப்பயிற்சி. காலையில் 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி, மாலையில் 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி. அல்லது ஜிம்முக்கு போங்க. உடம்புல வந்து ஒரு வலியோடு இருக்கணும். அந்த வலியோடு இருந்தால் தான் அந்த உடம்பு நீங்கள் சொன்னால் கேட்கும். 4 மணிக்கு என்ன, 3 மணிக்கு எந்திரினாலும் எந்திக்கும். நீங்கள் எந்த உடற்பயிற்சியும் செய்யலை, எந்த நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, ஜிம்மில் போய் எதுவுமே பண்ணல, யோகாசனம் கூட எதுவுமே பண்ணல, நடக்கிறதுக்கே நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னா உங்களால் காலைல 4 மணிக்கெலாம் எந்திக்கவே முடியாது. காலைல லீவுன்னா நீங்கள் 10 மணி நேரம் 10 மணி வரைக்கும் படுத்து கிடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா உங்கள் உடம்புல வலியே இல்லை. அப்போ அந்த உடம்பு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்க. லீவுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து விடுமுறை என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தூங்குவீங்க. அந்த உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, விளையாட்டு, யோகாசனம், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டா உங்கள் உடம்புல அப்படி ஒரு வலி இருக்கும். வலியோடு நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் சொல்கிறபடி அது கேட்கும், அந்த உடம்பு கேட்கும். 3 மணிக்கு எந்திரினாலும் கேட்கும், 2 மணிக்கு மறு பேச்சு பேசாமல் அப்படியே எந்திரிச்சு அந்த மாதிரி உடம்பு சொல்கிறத கேட்கணுன்னா உடம்புல வலி. இதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலையில் எந்திரிக்கிறதுக்கு இதை விட சிறந்த தீர்வு வேறு எதுவுமே கிடையாது. அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க. தேர்வு நேரத்தில் நம்ம முன்கூட்டியே காலை நேரம் அற்புதமான நேரம். காலைல ஒரு 4 மணி 3 மணிலாம் அற்புதமான நேரம். தேர்வுக்கு தயாராகணுமா, அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும், காலைல 3 மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறத விட அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கடமை செய்யணும். என்னென்னா, உடற்பயிற்சி செய்யணும். நல்ல உடலில் வலி ஏற்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் 3 மணிக்கு எந்திப்பீங்க. 3 மணிக்கு இரவு 10 மணிக்கே படுத்துருங்க. சீக்கிரமாக படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக ஒரு 3 மணிக்கு எழுந்து படிங்க. அதுக்கு உடலில் வலி இருக்க வேண்டும். வலி இருந்தால் தான்
நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கும். வலி இல்லை என்றால் நீங்கள் உங்கள் உடம்பை செல்லமாக பழக்குகிறீர்கள். அந்த உடம்பு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்க. உங்கள் உடம்புக்கு நீங்கள் அடிமையாயிடுவீங்க. நாம் சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கணும். அதுக்கு உடம்புல வலி தேவை. அது மாதிரி வாழ்க்கையிலையும் வலி தேவை. வாழ்க்கையில் வலி தேவைன்னா என்னென்னா, உறவு முறைகளில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனைகள், அரசியல், கோபம், சண்டைகள், இதெல்லாம் ஒரு வலியை தரும். ஒரு சின்ன சின்ன வலி. அதாவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சண்டைகளாக இருக்க வேண்டும். அதாவது வன்முறையை அடிப்படையாக கொண்டு சண்டை போடாமல் மென்மையான அணுகுமுறை, உரிமையோடு நம்ம நண்பர்கள்கிட்ட சண்டை போடும்ல, தோழிகள்கிட்ட, அல்லது இப்போ மனைவிகிட்ட, கணவன்கிட்ட, குழந்தைகள்கிட்ட, அம்மாக்கிட்ட, அப்பாக்கிட்ட, அண்ணங்கிட்ட, தம்பிக்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, அக்காக்கிட்ட உரிமையோடு போடுகிற சண்டை, காதலிக்கிட்ட, காதலன்கிட்ட, அந்த மாதிரி உரிமையோடு போடுகிற சண்டை இருக்குல்ல, ரசிக்கும்படியான சண்டை. இந்த மாதிரியான ஒரு உறவுமுறைகளிடம் உரிமையோடு நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் விரும்புகின்ற பிரச்சனைகள், இதில் அன்பு, பாசம், கோபம், சண்டைகள், இது எல்லாமே ஒரு வலி தான். நம்ம யாருக்கிட்டையும் பேசாமல் தனியாக இருந்தோம்னா நம்ம மனசில் வலியே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரச்சனைகளே இல்லை. நம்ம தான் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லையே. அப்போ நம்ம யார்கிட்டையும் பழகணும்னு நினைக்கவும் இல்லை, யார்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகளே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் வலியே இருக்காது. நம்ம மனசில் வலிகள் இருக்க வேண்டும் என்றால் மனசுலேயும் வலி இருக்கணும், உடம்புலேயும் வலி இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். வெறும் உடம்புல மட்டும் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா உடம்புல மட்டும் வலி இருக்குது, மனசில் வலி இல்லைன்னு அர்த்தம். ஆக உடம்புலையும் வலி இருக்கணும், மனசுலேயும் வலி இருக்கணும். அப்படின்னா மனசில் ஏற்படுற வலின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமானவங்ககிட்ட சண்டை போடுறீங்களே, மனைவிகிட்டையோ, கணவன்கிட்டையோ, பிள்ளைகள்கிட்டையோ, பேர பிள்ளைகள்கிட்டையோ, அப்பாக்கிட்டையோ, அம்மாக்கிட்டையோ, தாத்தாக்கிட்டையோ, உறவினர்களிடமோ, சகோதரர்களிடமோ, எப்படி நண்பர்களிடம், தோழிகளிடம் சண்டை போடுறீங்களா? சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, அவங்கக்கிட்ட அக்கறையாக இருந்துக்கிறது, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்க வளர்ச்சியில் அக்கறை கொள்வது, இது எல்லாமே வலி தான். இது எல்லாமே வலி தான். இது எல்லாமே இல்லாமல் இருப்பது தான் வலி இல்லாத வாழ்க்கை. யார் மேலேயும் அக்கறை இல்லை, யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, பிறரிடம் சண்டை போடுவதும் கிடையாது, பிறரிடம் பிறரை நேசிப்பதும் கிடையாது. நேசிப்பது, அன்பு, பாசம் எல்லாமே வலி தான். இந்த மாதிரி உறவுமுறைகளை விரும்ப வேண்டும். அப்போ தான் நம்ம அது ஒரு வலியை தரும், அது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பிரச்சனைகள் நமது மனதில், நமது வாழ்க்கையில் ஒரு வலியை தரும். அந்த வலி தான் நம்மளை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும். ஒரு கோபம், சண்டை, இதெல்லாம் பயம், இதெல்லாம் பழிவாங்குதல், அப்புறம் துரோகம், இப்போ எல்லாத்துலேயும் ஒரு மென்மைத்தன்மை இருக்க வேண்டும். துரோகம், பழிவாங்குறது, சண்டைகள் எல்லாத்துலேயும், அன்பு எல்லாத்துலேயும் ஒரு மென்மைத்தன்மை இருக்கணும். அது நம்மை விழிப்போடு வாழ வைக்கும். அது ஒரு வலியை தரும். அந்த வலி நம்மை விழிப்போடு வாழ வைக்கும். அப்போ உடலிலும் வலி இருக்க வேண்டும், வாழ்க்கையிலும் வலி இருக்க வேண்டும், மனசிலும் வலி இருக்கணும். இந்த 2 வலி சேர்ந்தால் தான் நம்ம சோம்பேறியாக இருக்க மாட்டோம். நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், காலையில் எந்திப்போம், நம்ம கடமைகளை தவறாமல் செய்வோம், நினச்சா செஞ்சுருவோம். நினச்ச செய்கிறதுக்கு நம்ம தயங்கவே மாட்டோம். அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், எப்படியும் நாளைக்கு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடுவோம், ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி விட்டுறலாம், இந்த மாதிரி தள்ளி போடுற வேலையே இருக்குது. நீங்கள் நினைக்கிற வேலையை செஞ்சிட்ருப்பீங்க, தயக்கமே இல்லாமல் நினைக்கிறத செஞ்சிட்ருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை விட தீர்வு வேறு என்ன இருக்குது? ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, சோம்பேறியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, காலையில் எழுந்திருப்பதற்கு நான் சொல்லுகிற இந்த தீர்வை விட வேறு எந்த தீர்வும் இந்த உலகத்தில் வேறு யாரும் சொல்லவே முடியாது. உடம்பில் வலி இருக்கணும், நல்ல உடல் உழைப்பு, விளையாட்டு, ஆடல், பாடல், நீச்சல் அடித்து குளிப்பது, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி, இப்படி ஏதோ ஒரு பயிற்சியின் காரணமாக உடம்புல வலி இருக்கணும். அப்புறம் வாழ்க்கையிலும் வலி இருக்கணும். உறவுமுறை அடிப்படையாக கொண்டு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். பிரச்சனைகளை சந்திக்கும்போது நம்ம மனசில் ஒரு வலி வரும். அன்பு, பாசம், கோபம், பயம், திட்டுறது, அடி வாங்குறது, அடிக்கிறது, திட்டு வாங்குறது, இப்படி எல்லாமே வலியை அடிப்படையாக. உரிமையானவர்களிடம் திட்டு வாங்கணும், உறவினர்களிடம் திட்டு வாங்குறது, பெரியவர்களிடம் திட்டு வாங்குறது, சிறியவரிடம் நம்ம அடிக்கணும், உரிமையோடு அடிக்கிறது, இது எல்லாமே வலி. இந்த வலியெல்லாம் தான் நம்மளை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும், சுறுசுறுப்பாக வாழ வைக்கும். நம்ம சோம்பேறி என்கிற அந்த பள்ளத்தாக்கில் விழாமல் பார்த்து கொள்ளும். அதனால் அதிகாலை எழுந்திருப்பதற்கு ஒரு அற்புதமான வழிமுறை. அதிகாலை பொழுது அபூர்வமான பொழுது, அரிதான பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதிகாலை என்பது ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி தான் வரும். அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தணும்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அதிகாலை தூக்கத்தை தியாகம் செய்து அதிகாலை பொழுதின் அருமையை உணர்ந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு
நீங்கள் வந்து உங்கள் கடமைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும். எதுவும் மனசில் எளிதாக பதியும். படிக்கலாம், எழுதலாம். ரொம்ப அற்புதமான நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லுவாங்கள்ல, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அதில் இந்த காலை நேரம் இருக்குல்ல, ரொம்ப நல்ல நேரம், ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அப்படி தான் பார்க்கணும். எல்லா நேரம் நல்ல நேரம் தான், கெட்ட நேரம்னு ஒன்றும் கிடையாது. நேரம் என்றாலே அது நல்ல நல்ல நேரம் தான். அதில் இது ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது.